everyone, this is Nandini. Welcome back to our channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த vlog is very 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 special for me because இதுல என்னோட ரீசன்ட் பட்டு saree collections எல்லாமே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான சாரீல இருந்தால் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுதான் அந்த சாரீ வித் ப்ளவுஸ். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நான் சாரியை காட்டுறேன். சாரீ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பர்பிள் கலர், பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீ கிரீன் கலர், இந்த டர்காஸ் கலரில் வந்து பார்டர் வரும். ஆல் ஓவர் தி பாடி இந்த மோட்டிவ் சில்வரில் வந்து சில்வர் ஜரி, ஃபுல்லாக சாரீ வந்து சில்வர் ஜரி, ஆல் ஓவர் தி பாடி வந்து இந்த ஃபுல்லாக இந்த மோட்டிவ்ஸ் வர மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என்னோட உறுதி பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். March 9, 2023 போன வருஷம் அந்த ஃபங்க்ஷன். இந்த சாரியோட லுக் இப்படி தான். பார்டர்லையுமே ஃபுல்லாக வந்து சில்வர் ஜரி வந்திருக்கும். ஆல் ஓவர் தி பாடியும் சில்வர் ஜரி தான் ஃபுல்லாக. ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இதனோட உறுதி பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கட்டிட்டு அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு இருந்தேன், பேசாமல் இது நம்ம மேரேஜில் ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு கட்டியிருக்கலாமோன்னு. ரொம்ப அழகான சாரீ. ஸோ நான் ஒவ்வொரு சாரீ காட்டும் போது உங்களுக்கு சைடில் வந்து நான் பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அந்த சாரியோட லுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த சாரியோட ப்ளவுஸும் நான் ரொம்ப பிடிச்சி பண்ணது. மேரேஜ்லேயே வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்றப்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண ப்ளவுஸ் தான். பின்னாடி வந்து ஹார்ட் ஷேப்பில் நெட் கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு பண்ணது. இதுக்கு நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ ப்ளவுஸ் வந்து நான் தனியாக இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் ஜஸ்ட் உங்களுக்கு சாரியோட பேர் பண்ணி காட்டணுங்கிறக்காக காட்டுறேன். சரி, நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிசப்ஷன் சாரீ வந்து பார்க்கலாம். நான் ரிசப்ஷனுக்குமே வந்து சாரீ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். லெஹங்காலாம் எடுக்கல. ஒய் பிகாஸ் ஃபியூ தௌசண்ட்ஸ் போட்டு நம்ம எடுப்போம். அதுக்கப்புறம் நான் போடலைன்னா அது வேஸ்ட்டாக போயிருக்கனால சாரீனா எப்போனாலும் வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் சாரீ தான் எடுத்திருந்தேன். இந்த பர்டிகுலர் சாரீ நான் கோயம்புத்தூரில் கணேஷா அப்படின்னு மசக்களிப்பாளையம் ரோட்டில் ஒரு ஷாப் இருக்குது. அவங்க காஞ்சிபுரம்லேயும் அவங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கும் போல். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சாரீ சொல்லப்போனால் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி வாங்கினேனே சொல்லலாம். என்னோட டிசைனர் அக்காட்ட வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன், எந்த மாதிரி கலர்ஸ் வந்து எடுக்கலாம்க்கா ரிசப்ஷனுக்கு அப்படின்னு கேட்கும்போது பேஸ்டல் ஷேட்ஸ் போகலாம் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் எனக்கு வேற ஒரு சாரீ வந்து அவங்க அனுப்பிச்சாங்க. இந்த கலர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை வச்சுட்டு நான் வேற சாரீலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அவங்க கிட்ட கேட்டேன்னு, ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ ஒரு பார்சல் வந்திருக்கு காஞ்சிபுரம்லேருந்து அப்படின்னு அந்த பாக்ஸ் வந்து சீல் பண்ணி உடைச்சாங்க. ஸோ பார்த்தா அதில் இந்த கலர் சாரீ வந்து எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இந்த சாரீ சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு 10 மினிட்ஸில் நாங்கள் வந்து டிசைட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். பார்த்தது பிடிச்சிட்டு சரி ஓகே நோ அதர் கோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ப்ளவுஸுமே வந்து சூப்பராக வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சேம் லைக் சாரீ அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே சேம் கலராக எடுத்துருந்தோம். ஸோ இது கூட இப்போ ட்ரெண்ட் தான் இல்லையா, பேஸ்டல் ஷேட்ஸ் தான் இப்போ ட்ரெண்டே. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த சாரீ வந்து இப்படி லைட்டாக ஒரு லாவெண்டர் கலர் இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்துச்சு என்னோட ரிசப்ஷன் லுக்குக்கு இந்த சாரீ. ஃபுல்லாகவே வந்து இதுதான். இதில் பார்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பேரட் வந்து போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேரட்ஸ் போட்டிருக்கிறது. ஸோ ப்ளவுஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லாவே ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸு சைடில் இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோஸு எல்லாமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. என்னோட பியூட்டிஷியன் அக்காக்குமே வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த சாரீக்குமே. இந்த சாரீ கொஞ்சம் ப்ரைஸி, அரௌண்ட் 30,000 கிட்ட வந்துச்சு இந்த சாரீ. பட் இட்ஸ் ஒர்த் இட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லெஹங்காலாம் அவ்வளோ போட்டு வாங்கிட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து போடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து போட மாட்டேன் அதை. ஸோ சாரீங்கிறப்ப நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு வியர் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால இந்த சாரீ வந்து நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்ம பார்க்க போகிறது என்னோட முகூர்த்தம் சாரீ இது. ஸோ முகூர்த்தம்னாவே ஃபர்ஸ்டே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் மைண்டில், பிங்க் கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு. யூஸ்வலாக எல்லாரும் அப்படி தான் இல்லையா, பிங்க் ரெட் இந்த காம்பினேஷனில் தான் போவாங்க. நான் வந்து ஒரு பிங்க் கலர், இந்த பீச் கலர் அந்த மாதிரி, ரெட் அண்ட் பிங்க் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் தான் நான் எதிர்பார்த்துட்டு போனேன். ஸோ அதே மாதிரியும் நல்லபடியாக அமைஞ்சுது. இந்த சாரீ நான் ஸ்ரீதேவியில் எடுத்திருந்தேன். இது ஃபுல்லாக கோல்டன் வித் காப்பர் சாரீ வந்த மாதிரி ஃபுல்லாக அந்த அன்னப்பக்ஷி டிசைனாக தான் ஃபுல்லாக வந்திருக்கும். இதுலேயுமே என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து இந்த குட்டி குட்டியாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பெரிய யானை ஒரு குட்டி யானை இந்த மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஸோ கம்ப்ளீட் ஃபுல் சாரீமே வந்து இந்த மாதிரி ஃபுல் ஒர்க் தான், நல்லா ஹெவி வெயிட் இந்த சாரீ.
ஸோ இந்த saree 28,000 கிட்ட வந்துச்சு இந்த saree. ஸோ இதுவுமே என்னோட மோஸ்ட் வந்து ஃபேவரட்டானது. அன்னைக்கு கட்டினது மேரேஜ் அப்போ கட்டினதுக்கப்புறம் நாங்கள் வரலட்சுமி நோம்பு கட்டலாம் எல்லாம் ப்ளீட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இங்கேருந்து ஊருக்கு போகும்போது ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போக மறந்ததுனால வரலட்சுமி நோம்புக்கு வந்து என்னால் இதை வியர் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா, நீங்கள் மேரீட் அப்படின்னா உங்களோட முகூர்த்தம் saree வந்து என்ன கலர் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் பாடியுமே இந்த மாதிரி டிசைன்ஸில் தான் வந்து வரும். அதனால் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டல. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த அன்னபக்ஷி இந்த ஒரு திலகம் மாதிரி இந்த மோட்டிவ் டிசைன்ஸ் தான் ஃபுல்லாக வரும். இதுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸுமே வந்து சேம் கலர் தான். கொஞ்சம் பேர் வந்து லைக் கான்ட்ராஸ்ட் போவாங்க. இப்போ ரெட் அண்ட் க்ரீனு, பிங்க் அண்ட் க்ரீன் இந்த மாதிரி நான் கான்ட்ராஸ்ட் போவேன்னா அதுவுமே கொஞ்சம் இப்போ அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சேம் கலரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேம் ப்ளவுஸே வந்து நான் பேர் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸ்க்கு பின்னாடி இந்த பல்லக்கு வச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து நான் ஒரே ஒரு டிசைனர் கிட்ட தான் வந்து பண்ணது, ஆர்ச்சிட்ஸ் டிசைனர்ஸ் இந்த உடுமல்பேட்டில். ஸோ அந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட் யூ ஆல் கேன் யூஸ். பட் இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் வந்து நான் அதிகமாக வச்சுருந்தேன். லைக் எல்போவும் இல்லாமல் ஷார்ட் ஸ்லீவும் இல்லாமல் நடுவில் ஒரு மாதிரி ஒரு 7 அந்த மாதிரி வந்து வச்சுருந்தேன். அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ தான் வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் வந்து, இல்லைனா கை மேலே போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் saree வந்து என்னோட மிஞ்சி போடுற ஃபங்க்ஷனுக்கு எடுத்த saree. தாய் மாமா வீடு சீர் செய்வாங்க இல்லையா, அவங்க எடுத்து கொடுத்த saree. நல்ல ஒரு பெப்சி ப்ளூக்கு வந்து ராமர் கிரீன் பார்டர் அண்ட் ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி. ஸோ இதுவுமே வந்து எனக்கு பிடிச்ச saree தான். இது பார்த்தீங்கன்னா சில்வர் saree தான். இப்போ மோஸ்ட்லி சில்வர் sarees தான் வருது. கோல்ட் சாரியை கம்பேர் பண்ணதை காட்டிலும் சில்வர் sarees தான் நம்மளுக்கு அதிகமாக வருது. ஸோ இந்த சாரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாக அன்னப்பக்ஷி வந்திருக்கும். எனக்கு அன்னப்பக்ஷி வந்தாலே பொதுவாக வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த saree வியர் பண்ணப்பையும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட் வெயிட்டு, கேரி பண்ணிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபுல்லாக அன்னப்பக்ஷி, அப்புறம் இந்த ரவுண்டான டிசைன்ஸ் ஃபுல்லாக அந்த கட்டமாக சுங்குடி பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நாட் எக்ஸாக்ட்லி சுங்குடி அந்த பேட்டர்னில் வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸுமே எனக்கு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு எல்லா ஃபோட்டோஸும். இதுக்கு ப்ளவுஸ் வந்து நான் எப்படி பேர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குமே எல்போ ஸ்லீவும் இல்லை ஷார்ட் ஸ்லீவ் இல்லை, மிடிலாக வைக்கிற மாதிரி வச்சுருந்தேன். இதுக்கு நான் சிம்பிளாக தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சில்வர் sarees வரதுனால பார்டர்லாம் சும்மா சில்வர் ஒர்க் கொஞ்சமாக கொடுத்துட்டு ஒரே ஒரு அன்னப்பக்ஷி இந்த சாரியில் வரதை எடுத்து மட்டும் இதில் போட சொல்லியிருந்தேன். சிம்பிள் ஒர்க் வந்து பண்ண சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படிங்கிறனால இதுக்கு சிம்பிளாகவே வந்து ஒர்க் பண்ணிட்டோம். சாரியில் வர ஒரே ஒரு அன்னப்பக்ஷி. பின்னாடி டிசைனுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பண்ண சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் அந்த மாதிரி வர மாதிரி சில்வர் பீட்ஸ் வச்சு பண்ணிடுங்க. அங்கங்கே இந்த சாரியோட கலர் இன்ஃப்யூஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சாரீ எங்கே வாங்கினேன்னு சொல்ல மறந்துட்டவங்களுக்கு, இந்த சாரியும் இந்த சேம் ஷாப் கணேஷ் அந்த மசகலிபாளையம் ரோடில் கோயம்புத்தூரில் தான் எடுத்திருந்தேன். இந்த சாரீ அரௌண்ட் 10,000 கிட்ட வந்துச்சு. நெக்ஸ்ட் சாரீ என்னோட சரடு பெருக்கிற ஃபங்க்ஷன், தாலி பெருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கட்டியிருந்த சாரீ. ஸோ அது எங்களுக்கு கோயிலில் நடந்துச்சு, உடுமலை திருப்பதி கோயிலில் நடந்துச்சு. ஸோ இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இது வந்து பார்டர்லெஸ் சாரீ, 2 சைட் ஃபுல்லாக எதுவுமே பார்டரே இருக்காது. ஸோ ஆல் ஓவர் தி பாடி இந்த சீ கிரீன் கலரில் பெருசாக வந்து இது ஃப்ளார் கிடையாது, ஃப்ளாரா லீஃபாயின்னு தெரில, காப்பர் சரியில் வந்திருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சில்வர் அண்ட் கோல்டு sarees இருக்க சாரீ. இது வந்து காப்பர் சாரியில் இருக்கும். இந்த சாரீ வந்து 6,000 கிட்ட வந்துச்சு. இது வந்து நான் ஒரு லைக் லாஸ்ட் இயரே எடுத்து வச்சுருந்தோம். அப்படியே மேரேஜ்க்கு வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை நாங்கள் எங்கே எடுத்தோம், கோயம்புத்தூரில் தான் எடுத்தேன். பட் கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் உங்களுக்கு கேட்டுட்டு கீழே வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு. ஸோ இந்த காப்பர் ஜரி பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி வந்து டபுள் ஷேட் அந்த மாதிரி வந்து வரும். ஃபுல் சாரியுமே வந்து இந்த ஒரே கலர் தான். இந்த பெருசான பூ தான் அங்கங்கே இருக்கும். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம்னா இதோட பல்லு தான். இந்த பல்லு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சிங்கிள் ப்ளீட்லாம் விட்டு கட்டிட்டு போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த பல்லுவில் இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாமே கோல்டு மாதிரி தெரியுது. ஆனால் சாரியில் வந்துருக்கிறது வந்து காப்பர் மாதிரி அப்படியே கான்ட்ராஸ்டாக வந்து தெரியுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பட்டு ரோஸ் கலர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு இந்த சாரீ வந்து ரொம்ப 6,000க்கு வந்து சாஃப்ட் சில்க்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து இதை எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து இதாக இருக்கும்.
ஃபுல் லுக் வந்து இந்த மாதிரி இருக்கும். கட்டியிருந்தப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறோம், பெரிய ஃபங்க்ஷனாக இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு வளகாப்பு, ஒரு சீர் அந்த மாதிரிலாம் போகிறோம்னா இது ஈஸியாக வந்து நம்ம ட்ரேப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அது சேம் இந்த பட்ரோஸ் கலரில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து என்னோட லைக் ரொம்ப 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 ஃபேவரட். இந்த ப்ளவுஸோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சும்மா இந்த லீவ்ஸ் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி போய்க்கலாம், வேறு ஃப்ளார்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால காமனாக இந்த மாதிரி டிசைன் போய்க்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி வந்து வச்சுருந்தோம். இது ஒரு கோல்டும் கிடையாது, காப்பரும் கிடையாது, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு பீட்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. பேக் நெக்குமே வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த சாரியோட கலர் இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த பீட்ஸ் ஒர்க்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன். ஸோ பேர் பண்ணும்போது அப்படிதான் வந்து இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு சீ க்ரீன் பட்ரோஸ் கலர் சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ ஃபோட்டோஸ் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சாரீ வந்து என்னோட தலதீபாவளி சாரீ. இந்த சாரீ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு ஃபியூ ஷார்ட்ஸ்ல எல்லாமே நாங்கள் தலதீபாவளி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சாரீ வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வித் பேபி பிங்க், இந்த பன்னீர் ரோஸ் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் இந்த சாரியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். கட்டிட்டு நம்ம இந்த வெயிலெல்லாம் போனால் ஒரு டபுள் ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாரீ இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல். நான் இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு எடுத்திருந்தேன். ஃபுல்லாக இந்த லக்ஷதீபம் சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபுல்லாக வந்து புட்டாஸ். இந்த புட்டாஸ்லேயுமே ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக கோல்டன் கலர் புட்டாஸ் வரும், இன்னொரு லைன் ஃபுல்லாமே சில்வர் புட்டாஸ் வரும். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரீ. பார்த்ததுமே எனக்கு பிடிச்சதுன்னு நாங்கள் வந்து எடுத்தாச்சு. இல்லாத கலரும் கூட, மோஸ்ட்லி நான் இல்லாத கலர் சொல்கிறேன், கேட்டால் நிறைய பிங்க் கலர் இருக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி பேபி பிங்க் இல்லாதனால நாங்கள் எடுத்திருந்தோம். இதோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ கலர் தான். இதில் பார்டரில் சாரிக்குள்ளே தான் சில்வர் அண்ட் கோல்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த பல்லுவில் ஃபுல்லாகவே வந்து கோல்டன் கலர் தான், கோல்டு டிசைன்ஸ், கோல்டு சரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. இந்த சாரீ ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே கொஞ்சம் இப்போத்த ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு யூஸ்வலியே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸு, இந்த கங்கா ஜமுனா பார்டர், ரெட்டப்பட்டா பார்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக இந்த மாதிரி லக்ஷதீபம் சாரியும் எடுக்கணும்னு பார்த்துட்டதுனால எடுத்தாச்சு. அண்ட் இனிமேல் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக எடுக்கணும்னு தான் எனக்கு இது. சன்னமாக பார்டர் வச்ச மாதிரி மாடர்னாக இருக்கிறது ஓகே, பட் இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதெல்லாம் இருந்தால் கோயிலுக்கெலாம் கட்டிட்டு போகிறதுக்கு, பூஜைக்கெலாம் கட்டுறதுக்குலாம் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால இனிமேல் நம்ம எடுக்கிறதெல்லாமே அந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த சாரீ 10,000 rupees. இது வந்து பிஎஸ்ஆரில் எடுத்தது, கோயம்புத்தூர் பிஎஸ்ஆரில் எடுத்தது. இது சாரீ ஃபுல்லாகவே வந்து லக்ஷதீபம் வரனால பார்டர் எதுவுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா சன்னமாக இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பார்டர் தான் இருந்துச்சு. இதில் 2 கலர் இருந்துச்சு, மாம்பழ கலர் வித் ரெட் கலர். இந்த கலர் இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் தான் சூட் ஆகிற மாதிரி இருந்தனால நாங்கள் இந்த கலர் எடுத்தாச்சு. ஸோ இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே இதுக்கு ஒர்க் பண்ணல. சாரீ ஃபுல்லாகவே இந்த புட்டாஸ் வர மாதிரி இருக்குது. இதில் இன்னும் ஒர்க் பண்ண வேணாம், இது கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும் அப்படிங்கிறனால நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டேன். வெரி வெரி நார்மல் ப்ளவுஸ். இது வந்து எல்போ ஸ்லீவ் வச்சுருந்தேன், நல்லாவே எனக்கு கொஞ்சம் இது வரைக்கும் வரும். இந்த இடத்துல ஒரு பஃப் மட்டும் கொடுத்துருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த சாரியுமே ரொம்ப பிடிச்சிது. அண்ட் இதில் பைப்பிங் மட்டும் கொடுத்துருந்தாங்க. சாரியில் வந்து சில்வர் சாரி வரனால ஒயிட் கலர் பைப்பிங் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் யாராவது அந்த லக்ஷதீபம் சாரீ வச்சுருந்தீங்கன்னா என்ன கலர் காம்பினேஷனில் வச்சுருக்கீங்க அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சாரீ வந்து என்னோட தலை பொங்கல் சாரீ. உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறது, இப்போ இந்த கலர் தான் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது, அதனால அந்த எந்த சாரீ எடுத்தாலும் ஒரு அங்கங்கே கொஞ்சம் இந்த கலர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சாரியுமே பார்த்தீங்கன்னா சேம் சாரீ கலர்லேயே தான் ப்ளவுஸுமே வந்துச்சு. நான் கான்ட்ராஸ்ட் வந்து சூஸ் பண்ணல, இதுவே வந்து போய்க்கலான்னு விட்டாச்சு. இதுவுமே வந்து ஒரு சில்வர் சரி சாரீ தான், பொங்கல் அப்போ கட்டினது. இதில் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து அவ்வளோக்காக வந்து தெரியாது, மோஸ்ட்லி தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஆல் ஓவர் தி பாடி இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கதர்பட்டு. நான் காலேஜில் ஒர்க் பண்ணுற சமயத்தில் ஒருத்தவங்க வந்து தெரியும், ஸோ அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் எடுத்தோம் இந்த கதர் சாரீ. கதர்பட்டு இது கதர் கடையில் எடுத்தது. ஸோ இந்த சாரீ வந்து இதுவுமே வந்து கொஞ்சம் ப்ரைஸி தான், 12,000 கிட்ட வந்துச்சு. இந்த சாரியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வியர் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த டிசைன்ஸ் வந்து அடுக்கடுக்காக அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இந்த இடத்துல ப்ளீட்ஸ் எடுத்து இப்படி சுற்றும் போது இதில் இருக்க டிசைன்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்து இந்த இடத்துல வந்து எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்த சாரியில் வந்து வருது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது இந்த சாரியுமே. ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ் வச்சுருந்தேன்.
இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். கைண்ட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி எனக்கு வந்து பேட்டர்ன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனால இந்த க்ரீன் கலர் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளவுஸுமே எனக்கு ஜெயந்திகா. பின்னாடி நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வைக்கணும், இப்படி நெக் சுடிதார் நெக்குக்கெலாம் போலையா அந்த மாதிரி வந்து வைக்க சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டீப் நெக்காக வந்து வச்சுருந்தோம். பின்னாடியுமே இந்த குட்டி குட்டியான ஃப்ளார்ஸ்லாம் வச்சு பண்ணி கொடுத்துருந்தாங்க. சாரீஸ் மட்டும்தான் கடையெல்லாம் சேஞ்ச் ஆகும். என்னோட பிளவுஸ் எல்லாமே ஒரே கடையாக தான். சாரி நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எடுத்தது 2022 அந்த டைமில் நான் வந்து எடுத்தது. இந்த சாரீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தான் வந்து எடுத்திருந்தேன். கம்ப்ளீட்டாக பிளைன் சாரீ, முந்திக்கு மட்டும் இந்த கலர் வர மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் எடுத்திருந்தேன். அவங்க எனக்கு வேணாம், நீ கட்டினா நல்லாயிருக்கும், நீ வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு 4500 rupees வந்துச்சு. கம்ப்ளீட்டாக பிளைனு, சில்க் சாரீ, சாஃப்ட் சில்க்கு. ஸோ இதுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்து பிளைன் தான். ஓப்பன் பண்ணி காட்டுறதுல ஃபுல் பிளைன், முந்தி மட்டும் இந்த கலர், இதுவுமே வந்து பிளைனாக தான் வந்து இருக்கும். பட் ஸ்டில் பிளைனாக இருந்தாலுமே அழகாக இருந்துச்சு இந்த சாரீ வியர் பண்ணியிருந்தப்பா. திருவிளக்கு பூஜை அந்த ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாரீ கம்ப்ளீட்லி பிளைனாக இருக்கிறனால இது கொஞ்சம் ஹெவி ஒர்க், ரொம்ப பண்ணாட்டியும் ஓரளவுக்கு ஹெவியாக பண்ணலான்னு பண்ணியிருந்தோம். கை ஃபுல்லாமே இந்த ஃப்ளார்ஸ் வச்சு பண்ணியிருந்தோம். எதர் ஃப்ளார்ஸ் போகணும் இல்லைனா ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் போகலான்னு அக்கா சொன்னாங்க. இது ஃபுல்லாக பிளைனாக இருக்கனால நம்ம சாய்ஸ் தான். நான் வந்து ஃப்ளார்ஸ்லேயே வந்து பண்ணிக்கலான்னு சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃப்ளார்ஸ் வச்சு பின்னாடியுமே நெக்குக்குமே இந்த மாதிரி, ஆனால் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது நான் ஷார்ட் ஸ்லீவ் தான் வச்சுருந்தேன். இதெல்லாம் 2 years முன்னாடி தைச்சனால அப்போ ஃபுல்லாமே ஷார்ட் ஸ்லீவ் தான். அண்ட் இப்போ ரீசெண்டாக தைக்கிறதெல்லாம் தான் எல்போ ஸ்லீவ், இல்லைனா அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வைக்கிற மாதிரி வந்து வச்சுருது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சாரீ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்மளோட வரலட்சுமி நோம்பு செலிப்ரேஷனுக்கு நான் கட்டியிருந்த சாரீ. ஆக்சுவலி என்னோட முகூர்த்தம் சாரீ தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ கட்டுறது. பட் எல்லாம் ப்ளீட் பண்ணி சாரீ மட்டும் கொண்டு போயிட்டேன். ப்ளவுஸை வந்து இங்கே ஊர்லேயே உடுமல்பேட்டிலேயே விட்டுட்டு போயிட்டனால இது ஆக்சுவலி தலை ஆடிக்கு அம்மா எடுத்து கொடுத்த சாரீ. இதுவுமே ஒரு அழகான சாரீ, ரா சில்க். இது சாஃப்ட் சில்க் இல்லாமல் ரா சில்கில் எடுத்திருந்தாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக ஒன்று எடுப்போம் அப்படிங்கிறனால இது எடுத்துருந்தது. இது தலை ஆடிக்க வந்து அங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தனால நான் கட்டாமல் வச்சுருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரு அக்கேஷன் கட்டலான்னு. பட் தேங்க்ஃபுல்லி இதை வந்து வரலட்சுமி நோம்புக்கு நான் வந்து கட்டியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ளூ, திக் ப்ளூ சாரியை வந்து மேலெல்லாம் ஃபுல்லாக அப்படி பிளைனாக இருக்க மாதிரி இருக்கும். கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் பெருசாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இதோட பல்லு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் இதுவே இப்படி சாரியாக இருந்தால் கூட தான் இருக்கும் போல். பட் ஸ்டில் இதுதான் சாரீ. இந்த கலர் சாரீ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் நான் ஃபோட்டோஸுமே வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இது கீழே வரும். இந்த இது வந்து இப்படி கீழே வர மாதிரி வந்து கீழே ஃபுல்லாக இந்த நம்ம ப்ளீட்ஸ் எடுப்போம் இல்லையா, அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வர மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நான் ப்ளவுஸ் எதுவும் பெருசாக வந்து டிசைன் பண்ணல. இதுவே வந்து ஒரு சிம்பிளாக வந்து கட்டிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்கு போயிட்டு ஹெவியாக வந்து ஆரி ஒர்க் பண்ணோம்னா இந்த சாரியோட அழகு வந்து போயிடும். இது வந்து ராசல் கொஞ்சம் ட்ரெண்டியாக அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ட்ரெடிஷ்னலாக வந்து இல்லாமல். அதனால இதுக்கு நான் ஆரி ஒர்க் பண்ணாமல் வெறும்னே வந்து ப்ளைனாகவே ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் பண்ணியாச்சு. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா சும்மா எல்லா சாரிக்குமே ஆரி பண்ணிட்டு இருக்கு வேணாம். அதுக்கெலாம் ரொம்ப இப்போ thousands அதிகமாக ஆகுது. ரொம்ப பெரிய அக்கேஷன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம், மற்றதுக்கெலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலான்னு. ஸோ இதுக்கு சிம்பிளாக இந்த ஒரு பேட்டர்ன் வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ், இந்த பைப்பிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்குமே வந்து நான் எல்போ ஸ்லீவ் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச சாரீ வந்து பிஎஸ்ஆரில் எடுத்தது 7000 வந்துச்சு. அந்த சாரீ ராசல் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருந்துச்சு, 7000 வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த சாரியும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்ல சாஃப்ட் சில்க், சாஃப்டாக அவ்வளோ சாஃப்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. இது நாங்கள் பிஎஸ்ஆரில் வந்து எடுத்தது. இதுவுமே ஆக்சுவலி அம்மாவுக்காக தான் வந்து எடுத்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல அம்மா நீ வச்சுக்கோ, உனக்கு இது அழகாக இருக்கும் இந்த கலர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. இது எடுத்ததே அவங்களுக்கு தான் எடுத்தது, பட் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன். பட் என்ன இதில் ஒரு இதுனா எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. இப்படி உங்களுக்கு டச் ஆனாலே பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த சாரீ வந்து ஆஃபரில் எடுத்தோம் நாங்கள். ஸோ ஆஃபரில் வந்து 4000 rupeesக்கு எடுத்தோம், 50% ஆஃபர் இதில். ஸோ இந்த சாரீ வந்து 8000 போல். இது நாங்கள் 4000க்கு வந்து ஆடி டைமில் வந்து இந்த சாரீ வந்து எடுத்தோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒர்த்தாக தான் வந்து தெரிஞ்சு. ஸோ இந்த சாரீக்குமே எகெயின் நான் வந்து ஆரி ப்ளவுசஸ் வந்து போடல, சிம்பிளாகவே வந்து போட்டாச்சு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் எங்கள் அம்மா இது நீயே தைச்சிக்கோன்னு சொன்னால எனக்கு அப்போ டைம்லாம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட் ஸ்லீவ் வச்சுட்டு பேக்கில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சிட்டோம். ஃபுல்லாக ஒரு இது மாதிரி வர மாதிரி வச்சு அங்கே ஃபுல்லாக இந்த பால்ஸ்லாம் வர மாதிரி வச்சாச்சு.
இந்த சாரீ என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ. இந்த சாரியுமே நாங்கள் கணேஷால வந்து எடுத்திருந்தோம். இந்த சாரீ அரௌண்ட் ஒரு 9000 கிட்ட வந்துச்சு. இதுலேயுமே ஃபுல்லாக சில்வர் தான். சில்வர் தான். இப்போ கோல்ட் ஜரிலாம் வந்து பார்க்கவே முடியறதில்ல. இது ஒரு மாதிரி எனக்கு எல்லோவா ஒரு இதில் பார்த்தா உங்களுக்கு இப்போ க்ரீன் மாதிரி லைட்டாக அந்த லெமன் அந்த மாதிரி ஒரு கலர் மாதிரி தெரியுது. எனக்கே இன்னும் நான் கன்க்ளூட் பண்ணல இது வெந்தய கலரா மஞ்சள் கலரா பச்சை கலரானு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து இந்த ராமர் கிரீன். இந்த சாரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாஃபாக முட்டிக்கு கீழே வந்து பார்டர் கீழெல்லாம் வரும். முட்டியிலிருந்தே வந்து பெருசாக பார்டர் மாதிரி அதில் இந்த பெருசாக இந்த ஒரு ஃப்ளார்ஸ் மாதிரி கைண்ட் ஆஃப் டுலிப் ஃப்ளார்ஸ் மாதிரி வந்து வந்திருக்கும். ஸோ இந்த சாரியுமே என்னோட ஒரு ஃபேவரட் சாரீ தான். இது நான் ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். பல்லு இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இந்த கலரில். இதில் ஃபுல்லாக சில்வரில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் வேறு ஒரு டைமில் வந்து காட்டுறேன். இந்த ப்ளவுஸுமே நான் நெட்ஒர்க் வச்சு டிசைன் பண்ணினேன். எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வந்து எப்போ நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா உறுதி பண்ணுற ஃபங்க்ஷன் மார்ச் 9 2023. மேரேஜ் வந்து November 1 அந்த வருஷமே. எங்களுக்கு அதுக்கு நடுவில் ஃபுல்லாக கேப்பு. மேரேஜ்க்கு முந்தின நாள் நைட்டு தான் வந்து எங்களுக்கு ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடுராத்திரியில் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ இந்த சாரீ அப்போ கொஞ்ச நேரம் தான் நான் வந்து கட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கட்டியிருந்தேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபோட்டோஸுமே நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த 2 சாரியுமே வந்து பிங்க் கலர் தான். இதில் ஃபர்ஸ்ட் சாரீ வந்து என்னோட சீருக்கு எடுத்த சாரீ. லாங் பேக் ஒரு 10 years முன்னாடி எடுத்தது இந்த சாரீலாம். இது நாங்கள் வந்து போத்தீஸில் எடுத்தோம்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். கம்ப்ளீட் ஒரு பிங்க் கலர். ஏன் பிங்க்னா எனக்கு பிங்க் தான் ஃபேவரட் கலர். ஸ்கூல் டைம்லேருந்து எதுனாலுமே பிங்க் 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 அப்படி இருக்கும். ஸோ சி சாரீ என்ன கலர் வேணும்னா பிங்க் கலர் எடுத்துடலாம் அப்படின்னு வந்து இது எடுத்தாச்சு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். இது என்ன டிசைன்னு தெரில. ஒரு குட்டியாக ஒரு செடி மாதிரி இல்லை லீஃப் மாதிரி வாட் எவர். இது வந்து ஒரு லைன் ஃபுல்லாக இந்த லீஃப் பேட்டர்ன் வந்து கோல்டு கலரில் வரும். பக்கத்துலேயே வந்து அதே சேம் எம்போஸ் டிசைனில் இந்த பிங்க் கலர்லேயே வந்து வர மாதிரி வரும். இந்த சாரீ நிறையா தடவை என் அம்மா தான் கட்டியிருக்காங்க. இனிமேல் தான் வந்து நான் இதுக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்து பேர் பண்ணி நான் இதை வந்து கட்டணும். ஸோ இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட முந்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்கும். அது இருங்க, அது ஷோ யூ. முந்தி வந்து எனக்கு பிடிக்கும். அழகாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும். இந்த ஃப்ளார்ஸோட இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சாரீ இதுவுமே வந்து பிங்க் கலர். இதோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாயிலை அந்த மாதிரி கலரில் பார்டர் வர மாதிரி இருக்கும். இந்த பார்டரில் ஃபுல்லாக ஒரு குட்டியாக ஒரு பேர்ட் பறவை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாமே எம்போஸ் டிசைன் தான். உங்களுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா தெரியாது, கொஞ்சம் சைட் பேஸில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சாரீ RMKVயில் எடுத்தோம். இது அரௌண்ட் 6000 நினைக்கிறேன். 5000 6000 அந்த ரேஞ்ச் கூட வந்தது. இது 2017 எங்கள் அக்கா பையனோட காது குத்துக்கு அவங்க எடுத்து கொடுத்த சாரீ. அப்போ கட்டியிருந்தேன் அப்போ நான் UG செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ எடுத்த சாரீ. அப்பயுமே எனக்கு பிங்க் தான் ஃபேவரட் கலர், அதனால பிங்கே வந்து எடுத்தாச்சு. அண்ட் இப்போ தான் வந்து நான் பிங்க்ல அதிகமாக எடுக்கிறதில்ல. அப்போல்லாம் எது பார்த்தாலுமே பிங்க் பிங்க் பிங்க்குன்னு தான் இருக்கும். அண்ட் இந்த ப்ளவுஸுமே நான் நார்மலாக எம்ப்ராய்டரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது நான் உங்களுக்கு வந்து லேட்டர் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அடுத்ததான் நான் ஒரு ஃபியூ சாரீஸ் 4 to 5 சாரீஸ் காட்டுவேன். அது எல்லாமே வந்து ரீசெண்டாக இப்போ எங்கள் அம்மா வந்து மேரேஜ்க்கு அந்த மாதிரி சமயத்தில் எடுத்த ரீசெண்ட் பட்டு சாரீ கலெக்ஷன் அது எல்லாமே. ஸோ இது எங்கள் அம்மா வந்து என்னோட உறுதி பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து கட்டியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் கலர். இந்த பார்டர் தான் ஹைலைட்டே. இதில் சூப்பராக இருக்கும். பார்டர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இதுலேயுமே அன்னப்பக்ஷி இந்த ஒரு மோட்டிவ் கொடுத்துருப்பாங்க. ஒரு இது வந்து கோல்டன் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், அதாவது சில்வர் ஜெரி கோல்டு ஜெரி அந்த மாதிரி மாற்றி மாற்றி வர மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலர் காம்பினேஷன். நான் சொல்லிட்டே இருப்பேன் எங்க மாட்டேன், நான் இதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சு இது நான் கண்டிப்பாக ஒரு நாள் வியர் பண்ண தான் போகிறேன் பாரு அப்படின்னு. பல்லு பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ஃபுல்லாக கோல்டன் கலர் தான் பல்லுவில் வந்து ஃபுல்லாக. அண்ட் ப்ளவுஸ்க்குமே பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பாடி வந்து பிங்க் கலரு, கைக்கு வந்து ஃபுல்லாக இந்த பெரிய பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரீ எங்கள் அம்மா என்னோட உறுதி பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு வந்து வியர் பண்ணியிருந்தது. ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னடா மறுபடியும் அதே கலர் காம்பினேஷனில் ஒரு சாரியோட வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், அதே கலர் காம்பினேஷன் தான். பட் ஸ்டில் இது என்னோட சாரீ இல்லை, அம்மாவோடது. இந்த சாரீ இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, விநாயகர் சதுர்த்தி விலாகில் வந்து கட்டியிருந்தேன். இந்த சாரீ வந்து எங்கள் அம்மாவோட 25th ஆனிவர்சரிக்கு எடுத்த சாரீ. இதில் வந்து ஃபுல்லாக தாமரையாக போட்டிருக்கும். ஃபுல்லாக பிளைன், பார்டர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு
இதுக்கு ஃபுல்லாக ப்ளைனாக இருந்தனால ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து பண்ணியிருந்தோம். 25th ஆனிவர்சரி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா, அதனால இந்த சாரீ எடுத்து பண்ணியிருந்தோம். பார்டரில் ஃபுல்லாக தாமரை வரனால இதுலேயுமே நாங்கள் வந்து தாமரை டிசைன் வந்து ஒரு போட்டிருந்தோம். பெரிய தாமரை நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுவுமே ஜெயந்திக்காக தான் எங்களுக்கு ஆர்ச்சிட்ஸ் எனக்கு எப்பயும் பண்ணுறவங்க தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளார்ஸ் போட்டு என்னோட ஒரு சாரீ காமிச்சிட்டு போய் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளார்ஸோட டிசைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. 2 கையிலையுமே 2 தாமரை, பார்டரில் வந்து இந்த மாதிரி சும்மா நம்ம சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுப்போம் இல்லையா. இந்த சாரீ எங்கள் அம்மா என்னோட உறுதி பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு மார்னிங் வந்து இதுக்கு முன்னாடி காமிச்ச க்ரீன் சாரீ வந்து கட்டியிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட போவாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா இந்த சாரீ கட்டியிருந்தாங்க. ஸோ தட் நானும் எங்கள் அம்மாவும் சேமாக வந்து பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். ஸோ பாருங்கள். ஸோ அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மா வந்து என்னோட ரிசப்ஷனுக்கு வந்து வியர் பண்ணியிருந்தது. நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் மாதிரி. இது கலர் வந்து ரொம்ப டல்லாக தெரியுது, பட் ஸ்டில் நேரில் வந்து நல்ல டார்க்காகவே இருக்கும். ஒரு கனகாம்பர கலராக இல்லை ஒரு பீச் கலராக சம்திங், அதுக்கு மிடில் ஒரு கலர். இது நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன், அதில் பாருங்கள். இதில் மேபி உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக தெரியுது எனக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா. ஸோ ப்ளூ கலர், இதுவுமே ஃபுல்லாக சில்வர் சாரீ. ஸோ நைட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால சில்வர் சாரியே நாங்கள் வந்து போயாச்சு. இந்த சாரீ ஒரு 13,000 கிட்ட வந்துச்சு. இந்த சாரியுமே நாங்கள் அகெயின் மகாவீர்ஸில் தான் எடுத்திருந்தோம். நல்ல ஹெவி வெயிட்டு, ஃபுல் ஒர்க், சாரீ ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கு. ஸோ நைட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால இது நல்லாயிருக்கும், இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். அண்ட் இதோட ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நாங்கள் தான் இந்த நெட்டில் இருந்து பார்த்துட்டு இன்ஸ்டாவில் வேற ஒரு டிசைனர் வந்து பண்ணியிருந்த ரீல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து எங்களோட டிசைனர் ஜெயந்தி காட்டு கொடுத்தோம். அதே மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஸோ இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சோன்னா, 2த்துக்கும் நடுவில் வந்து நெட் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி இதுக்கப்புறமா 2 சைடுமே வந்து ஒர்க் பண்ணி நாங்கள் எப்படி கேட்டோமோ அதே மாதிரி வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். இந்த டிசைன் எஸ்பெஷலி இந்த மாதிரி வச்சது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது. அண்ட் கையில் எல்லாமே பெருசாக வந்து ஒர்க் பண்ணல, சும்மா பார்டரில் மட்டும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த சில்வரில் வந்து இந்த புட்டாஸ் மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் மாதிரி வந்து வச்சு. ஸோ இந்த லாஸ்ட் சாரீ வந்து எங்கள் அம்மா என்னோட முகூர்த்தம்க்கு வந்து வியர் பண்ணியிருந்தது. கோல்டன் சாரீ வச்ச மாதிரி தான் தேடி பார்த்தோம், பட் செட் ஆகலை, அதனால சில்வர் சாரிலே போயிடுச்சு. சாரீ ஃபுல்லாமே நல்லா ஹெவி டிசைன் இருக்கனால ப்ளவுஸ் வந்து பிளைனாக பண்ணிட்டோம். இந்த டிசைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்குறதுக்கு இந்த பைனாப்பிளோட இது மாதிரி கொஞ்சம் சிமிலராக வந்து தெரியும். ஆல் ஓவர் தி பாடி ஃபுல்லாக இதே டிசைன் தான், நல்ல ஹெவி வெயிட்டு. இந்த சாரீ ஸ்ரீதேவியில் எடுத்தோம், 13,000 வந்துச்சு இந்த சாரீ. ஸோ சில்வர் தான் அமைஞ்சது, நான் இதே வந்து எடுத்தாச்சு. ஆனால் இந்த கலர் காம்பினேஷனுமே வந்து அம்மா கிட்ட வந்து கிடையாது. யூஸ்வலாக வந்து நம்ம இந்த பிங்க்கு, ரெட்டு, க்ரீன் இந்த மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ளாஷியாக இருக்க பெப்சி ப்ளூலாம் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு எடுத்தாச்சு. சீக்கிரமே நானுமே இதுக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்து பேர் பண்ணணும். என்கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நேரம் இந்த ஷாப்பிங் பண்ணவே வந்து பிடிக்காது. போகிறோமா குயிக்காக சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். விடிய இந்த ஃபோனில் பார்க்குறது, இந்த ஆன்லைன் ஷாப்பிங்குமே அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இது பிடிக்காது. சீக்கிரமாக போகிறோம், டக்குன்னு ஏதோ ஒன்று அமைஞ்சோன்னா அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளேயே நான் சூப்பராக வந்து செலக்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப நேரம் அப்படியே பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது வந்து பிடிக்காது. சீக்கிரமாக செலக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்துடணும், அதுலேயே திருப்தி ஆயிடணுங்கிறது தான் நான். ஸோ இவ்வளோ நேரம் நான் காமிச்ச சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஏதாவது ஒரு ஃபாண்டஸ்ட் உங்களுக்கு மெமரி இருக்கும் இல்லையா, உங்களோட ஏதாவது ஒரு சாரீ கூட, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருக்குது ஒரு முகூர்த்தம் சாரீ கூட இல்லை வேறு ஏதாவது சாரீ கூட அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த விலாக் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி.